வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் விசிகவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறித்து பேசினார். விசிக தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. அதில் 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள். விசிகவின் உயர்நிலை கூட்டத்தில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறவும், ராஜ்யசபா இடத்தை பெறவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினோம். அது குறித்து முதல்வரிடம் பேசினோம். 23 கட்சிகள் இருக்கும் கருத்தியல் சார்ந்து இயங்குகின்ற கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் மதவாத சக்திகளுக்கு எதிராக துடிப்பாக செயல்படக்கூடிய கூட்டணி. இந்திய அளவில் மதவெறி, மதவாத சக்திகளிடம் இருந்து மக்களை பாதுகாக்கும் கூட்டணி என்று கூறினார். விசிக நலன் எவ்வளவு முக்கியமோ அதைப் போலவே அவை அங்கம் வகிக்கும் கூட்டணியும் முக்கியம் என்பதால் தான் இந்த முடிவை எடுத்துள்ளோம். இடதுசாரி ஜனநாயக அரசியல் தமிழகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளோம். தற்காலிகமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு என்ன லாபம் என்று வலதுசாரி சக்திகளுக்கு இடமளித்தால் இடதுசாரி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். வலதுசாரிகள் வலுப்பெறுவார்கள். இடதுசாரிகளுக்கு 10, எங்களுக்கு 8. இதை எண்ணிக்கையில் பார்த்தால் குறைவாக தோன்றும். ஆனால் இது கொள்கையின் அடிப்படையில் அமைந்திருக்கும் கூட்டணி. 1, 2 தொகுதிகளுக்காக சண்டையிட்டு வெற்றியில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதால் தான் சுமூகமாக முடித்திருக்கிறோம். தமிழக மக்களின் பேராதரவுடன் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று கூறினார். 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது எங்களுக்கு மனநிறைவுதான். 8 என்பதை இலக்கை எட்டி பிடிப்பதுதான். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து நாளை மறுநாள் முடிவு செய்யப்படும். புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்து 7 நாட்கள் நீடித்தது. அதனால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்தது. புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறையில் எங்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. புதுச்சேரியில் ஒரு தொகுதியை எங்களுக்கு திமுக தலைமை ஒதுக்கீடு செய்தது. அதில் காங்கிரஸ் விருப்ப மனு அளித்துள்ளனர். அவர்கள் இதுவரை திரும்ப பெறவில்லை என்று கூறினார். புதுச்சேரியில் இன்னமும் குழப்ப நிலை நீடித்து வருகிறது. அதனால் புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிட முடிவு செய்தோம். வேட்புமனுவை திரும்ப பெற கால அவகாசம் இருப்பதால் திமுக தலைமை பொறுமையாக இருக்க அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ராஜ்யசபாவிடம் பெறுவது குறித்து திமுகவிடம் வெளிப்படையாக பேசினோம். அதனை பரிசீலிப்பதாக அவர்கள் உறுதி அளித்திருக்கின்றனர். மற்றவர்களுக்கு இத்தனை தொகுதிகள் தந்துள்ளார்கள் என்று நாங்கள் ஒருபோதும் ஒப்பிட்டு பேசவில்லை. எங்கள் பலம், பலவீனம் எங்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார்.